ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டெய்லி பார்த்தீங்கன்னா ஏர்செல் சிம்மை மற்ற சிம்க்கு எப்படி மாற்றுறது அப்படின்னு புது அப்டேட் நமக்கு கிடைச்சிட்டே தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு நமக்கு என்ன அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்மை வந்து ஏர்செல் சிம்மை வந்து இன்டர்நெட்லேயே, அதாவது ஆன்லைன்லேயே நம்ம வந்து போர்ட் மெசேஜ் சென்ட் பண்ணி வேறு சிம் வாங்கிக்கலாம் அப்படி ஒரு அப்டேட் தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஆன்லைன்லேயே எப்படி நம்ம சிம்மை மாற்றுறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லை பிசியில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு www.tiktik.in/tamil அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணால் உங்களுக்கு ஒரு சைட் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பின்கோடு கேட்கும். ஸோ பின்கோடை போட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த பின்கோடு வேணால் என்ட்ரு பண்ணலாம், சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கானே நீங்கள் வந்து ஒரு பின்கோடை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணால் எல்லா நெட்வொர்க் ஆப்ரேட்டர்ஸும் வரும். நீங்கள் எதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மற்றதெல்லாம் கிளிக் பண்ணால் வேறு சைட்குள்ளே போகுது, உங்களுக்கு புரிய மாட்டுது. ஸோ ஜியோ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, அதனால் ஜியோ கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜியோ சிம் வாங்கிட்டு அப்புறம் வேணால் வேறு சிம்க்கு ஈஸியாக வந்து போர்ட்டபிலிட்டி பண்ணிக்கலாம். ஸோ ஜியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் ஃபார் போர்ட், ஜியோ டு போர்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனையும் உங்களுக்கு உங்கள் மொபைல் நம்பர், இப்போ வச்சிருக்க டவர் இல்லாமல் இருக்கல ஏர்செல் நம்பர், அந்த நம்பர் கேட்கும். அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணோடனையும் உங்களுக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க. எப்படி மெசேஜ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டவர் தான் இல்லை, எப்படி மெசேஜ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மொபைலில் டவர் ஏர்செல் சிம்மை போட்டு டவர் வர்றதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு வந்து எப்படி டவர் வர வைக்கலாம் அப்படின்னு புரியும். ஸோ மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ முடிஞ்சோடனே பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ உங்களுக்கு மெசேஜ் வந்தோடனே உங்களுக்கு அந்த மெசேஜை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணோடனே பார்த்தீங்கன்னா வெரிஃபைட் அப்படின்னு வந்துடும். இந்த கோடை வெரிஃபை பண்ணோடனே உங்களுக்கு திரும்பி உங்களுக்கு பின்கோடு கேட்கும். ஸோ பின்கோடு வந்து ஜியோ ஸ்டோர் வந்து எங்கே இருக்கோ அந்த பின்கோடு தான் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ சிட்டி சைடில் உள்ளது வந்து ஒர்க் ஆகுது, சும்மா அந்த சைடு வில்லேஜ் சைடு உள்ளவங்களுக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்னு சரியாக தெரில. நீங்கள் உங்கள் பின்கோடை வந்து என்ட்ரு பண்ணி பாருங்கள். அவைலபிலிட்டியாக இருந்தால் வாங்கிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து சிட்டி பின்கோடை போட்டு அங்கே தான் வாங்குற மாதிரி வரும். ஸோ பின்கோடை போட்டுக்கோங்க. பின்கோடை போட்டு செக் அவைலபிலிட்டி அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஹோம் டெலிவரி இல்லை ஸ்டோரில் போய் வாங்குறது அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டோரில் போய் வாங்குறது அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஃபுல் நேமு, உங்கள் அட்ரஸ் அதெல்லாம் கேட்கும். ஸோ ஆன்லைன் எல்லாம் டைப் பண்ணிவிட்டு புக் ஏ ஸ்லாட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு புக்கிங் ஆகிடும். நீங்கள் ஹோம் டெலிவரி கூட பண்ணிக்கலாம், உங்களுக்கு 99 ரூபா பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ நீங்கள் வந்து 2 ஆப்ஷனுமே கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் புக் ஏ ஸ்லாட் அது கொடுத்தோடனே அவங்களுக்கு வந்து வெரிஃபை ஆகிடும். நீங்கள் டைரெக்டாக அந்த ஸ்டோரில் போயிட்டு உங்கள் புது சிம் வந்து இந்த பழைய நம்பரை வெரிஃபை பண்ணிவிட்டு புது சிம் வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வேறு எதுவும் வழி இல்லைன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகுதா அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது அப்டேட் கிடைச்சாலும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த அப்டேட்லாம் கிடைக்கணும்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.